வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். தென் மாவட்டங்களில் இருந்து வந்த ஆம்னி பேருந்துகள் இன்று கிளாம்பாக்கத்திலேயே நிறுத்தப்பட்டன. இது பற்றி அறியாத பயணிகள் சிரமங்களை எதிர்கொண்டனர். தைப்பூசம், குடியரசு தினம், சனி, ஞாயிறு என தொடர் விடுமுறையால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கே திருப்பிவிடப்பட்டன. முன்னறிவிப்பு இல்லாமல் கிளாம்பாக்கத்திலேயே இறக்கிவிடப்பட்டதால் தங்கள் பெட்டிகளை தூக்கிக் கொண்டு எப்படி வெளியே செல்வது, எப்படி கோயம்பேடு செல்வது என தெரியாமல் பல பயணிகளும் திகைத்தனர். நாங்கள் மீஞ்சூர்லேருந்து வரோம். மீஞ்சூர்னா கிட்ட கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கிலோமீட்டர் வந்துடுது. இங்கே 100 கிலோமீட்டர் வந்து நம்ம பஸ் மாறி போகிறதுக்கு எங்களால் முடியாது. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு எங்களால் கஷ்டம். ரொம்ப போய் நிற்கிறோம், எங்கே போகிறதுன்னு தெரியல நிற்கிறோம். அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு வந்து இங்கேருந்து மாற்றுக்கு ஏதாவது அரசு வழி ஏற்படுத்தி நீங்கள் டிராவல்ஸ் தான் நீங்கள் பேசிக்கணும் அப்படின்னு டிராவல்ஸில் கேட்டோம்னா அவங்க ஹெட் ஆஃபீஸில் பேச சொல்கிறாங்க. யார் எப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு? ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு. நாங்களாம் பிள்ளைய வச்சுட்டு பாருங்கள் நடுவில் நிற்கிறோம் வெயில்ல ஒன்றும் தெரியாமல். நாகர்கோயிலேருந்து சென்னை அம்பத்தூர் புக் பண்ணியிருந்தேன். ஏறும் போது போர்டிங் பாயிண்ட் எல்லாம் வந்து அம்பத்தூர்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. ஆனா இங்க இறங்கும் போது வந்து இல்ல இங்க கீழம்பாக்கத்திலே நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றாங்க நேத்தே நியூஸ் பார்க்கலையா, ஒரு வாரமா நியூஸ் பார்க்கல. அப்ப வந்து போர்டிங் பாயிண்ட் எதுக்கு அவங்க போடணும்? ஆனா அவங்க ஏறும் போதும் எதுவுமே சொல்லல. லாஸ்ட் ஸ்டாப் வரும்போது இதுதான் லாஸ்ட் ஸ்டாப், எல்லாரும் இறங்கிருங்க, என்ன ஆல்டர்னேட் கேட்கும் போது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கன்னியாகுமரியிலிருந்து தனியாக வந்த மூதாட்டி ஒருவர் சாக்குப்பையில் பலாப்பழங்கள், வாழைப்பழங்களுடன் வந்திருந்த நிலையில் இவற்றை தூக்கிக் கொண்டு எப்படி கோயம்பேட்டுக்கு செல்வது என தெரியவில்லை என்றார். எப்படி போறதுன்னே தெரியல, யாரும் இல்ல, தனியா வந்திருக்கிறேன். இந்த பஸ்ஸை நம்பிதான் நான் வந்தேன். இப்ப போகவே முடிய மாட்டேன், எப்படி போறதுன்னே தெரியல. கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு செல்ல போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் உடனடியாக போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், ஆம்னி பேருந்து நிறுத்தத்திலிருந்து வெளியே செல்வதற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இருப்பதால் லக்கேஜுகளை சுமந்து செல்வதற்கு பெரும் சிரமம் இருப்பதால் அதற்கும் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது பயணிகளின் வலியுறுத்தல். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.